வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சீரக சம்பா அரிசியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கொஞ்சோண்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, அன்னாசிப்பூ, கருப்பு ஏலக்காய், கிராம்பு, மிளகு, கல்பாசி, சோம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே நாம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கின உடனே அதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள் இது மூணுத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தயிரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நாம் மஷ்ரூம் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் வதக்கி விடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கின உடனே அதில் தண்ணி ஊற்றிக்கிறோம். லைம் ஜூஸையும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ நாம் இதில் ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து வேக விடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.